நீ ஏன்டா இப்படி கூப்பிடுறேன்னு கேட்போம் நாங்களாம். அதுவும் எங்க அம்மா தானடான்னு சொல்லுவோம். ரஞ்சினி எங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கா தாத்தா. மெய்யம்மா, இப்போ நடந்த சம்பவத்தால உனக்கு ரொம்ப பெரிய வேதனையை கொடுத்துட்டோம். அதனால உன்னோட மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மையம்மா. எங்களை மன்னிச்சிரு மையம்மா. ஐயா ஐயா என்னய்யா நீங்க என்னெல்லாம் போய் கும்பிட்டுங்கன்னு விடுங்கய்யா. என் பேர ஆதித்யா செஞ்ச தப்பாலதான் இவ்வளவு கொடுமையும் நடந்திருக்கு. நீயும் பிரபாவம் வீட்டுக்கு வந்ததை வச்சு முக்கியமா ஒன்ன சொல்லிதான் ஆதித்யா ரஞ்சனியை மிரட்டி இருக்கான். உனக்கு போலீஸால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் என் பேத்தி வர வழி இல்லாம பிரபா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்கா. ரஞ்சினியை பத்தி எனக்கு தெரியாதுங்களா ஐயா? அவளை நான் பெத்தாதான் புள்ளையா? யாரு எதுக்காகவும் செஞ்சிருந்தாலும் பிரபா கஷ்டப்படுறத நினைச்சு அவ எப்படி துடிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும் ஐயா. மெய்யம்மா, நீ இவங்க எல்லாருக்குமே அம்மாங்கிறத நிரூபிச்சிட்ட. ஆனா அல்ல அந்த சத்தியத்தால இப்ப மொத்தமா முடிஞ்சிச்சேம்மா. முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னாங்கம்மா? என்ன பிளாக்மெயிலா வச்சு ஏன் அனுமதி இல்லாம வாங்கின சத்தியம் எப்படி செல்லுபடி ஆகும்? அட்லீஸ்ட் நீங்க யாராவது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏம்மா, ஏன் நீ சொல்லல?